பேக் டு ஜேபி ஆல் சப்ஜெக்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஓவே சாமிநாதர் ஐயரை பற்றி தான் சிறப்புகள் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் அவரை பற்றின ஒரு சில முக்கிய குறிப்புகள்லாம் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் சிறப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இவருடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தன் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடனில் என் சரிதம் என்ற பெயரில் தொடராக வெளிவந்தது. அதாவது இவருடைய வாழ்க்கை வரலாறை வந்து ஆனந்த விகடனில் என்ன டாப்பிக்கில் இவர் ஒரு தொடர் மாதிரி வெளியிட்டிருக்காருன்னா, என் சரிதம். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ரெட்டில் என் சரிதம் அப்படின்ற பெயரில் வெளியிட்டிருக்கிறாரு. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்திருக்குது. அடுத்தது பாருங்கள், தமிழில் முதலில் டாக்டர் பட்டம் பெற்றவர் யாருன்னா ஓவே சாமிநாதர் ஐயர். அடுத்து சென்னை பல்கலைக்கழகம் டிலிட் பட்டம் வந்து இவருக்கு வழங்கியிருக்குது. 1942 ஊவேசா நூல் நிலையம் வந்து சென்னை பெசன்ட் நகரில் தொடங்கப்பட்டது. பெசன்ட் நகரில் வருஷம் பாருங்கள், 1942 தான் பெசன்ட் நகர், சென்னை பெசன்ட் நகரில் ஊவேசா நூல் நிலையம் இருக்குது. அடுத்தது பாருங்கள், ஆங்கில அரசு வழங்கிய பட்டம் மகா மகோபாத்யாய். இவருடைய பட்டம் வந்து ஆங்கில அரசு தான் இவருக்கு வழங்கியிருக்குது. அடுத்தது பாருங்கள், மாநில கல்லூரி மதுரை தல்லாக்குளம் முன்புறம் வந்து இவருக்கு சிலை உள்ளது. 2 இடத்துல இவருக்கு சிலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னு சொன்னால், மாநில கல்லூரியிலையும் மதுரை தல்லாக்குளத்துக்கு முன்னாடியும் இவருக்கு சிலை இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இவருடைய நினைவு இல்லம் எங்கே இருக்குன்னா உத்தம தானபுரத்தில் இருக்குது. வெளிநாட்டு அறிஞர்கள் இவரை பற்றி வாழ்த்து சொல்கிறதுக்கு யார் யார் இருக்காங்கன்னா, ஜியு போப்பும் சூழியல் வின்சோன் அப்படின்ற 2 பேர் வந்து வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து இவரை வாழ்த்தி பேசியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், 2006ஆம் ஆண்டு இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கிறாங்க. 2006ல் இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. அடுத்து செல்லின் வாயில் சென்ற தமிழை மீட்டு காத்த தமிழ் தாத்தா அப்படின்னு இவருக்கு ஒரு பெயர் இருக்குது. தமிழ் தாத்தான்றது இவருடைய சிறப்பு பெயர். செல்லின் வாயில், அதாவது செல்ல அரிச்சு போகிறதுக்காக இருந்த அந்த தமிழை வந்து மீட்டு காத்து கொடுத்தது யார் அப்படின்னா இந்த தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. அடுத்தது பாருங்க, ஏட்டில் புதைந்து கிடந்த தமிழை நாடறிய செய்த பெருமை. ஏட்டில் மட்டும் இருக்கிற அந்த தமிழ் வந்து புதைஞ்சு கிடந்துச்சான், அதை வந்து நாடே அறிய செய்த பெருமை யாருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஊவே சாமிநாதர் ஐயருக்கு தான் இருக்குன்னு இருக்காங்க. அடுத்தது கடைசியாக பாருங்கள், ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடம் எங்கெங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு 4 இடங்களில் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாம். எங்கெங்க அப்படின்னு சொன்னால், கீழ்திசை சுவடிகள் நூலகம் சென்னையில் தான். கீழ்திசை சுவடிகள் நூலகம் சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னை, அடுத்தது உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் சென்னை, அடுத்தது தஞ்சாவூர் சரஸ்வதி நூலகம், இது வந்து தஞ்சாவூரில் இருக்குது. ஸோ இந்த 4 இடத்துல தான் ஓலைச்சுவடிகள் வந்து பாதுகாக்கிற இடம். இது வந்து உங்களுக்கு பொறுத்துகளில் கேட்குறாங்க, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது சரியான இணை எதுன்னு கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா தவறான இணையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் சரியான விடையிலையும் கேட்குறாங்க. அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓலைச்சுவடி பாதுகாக்கப்படும் இடம் கீழ்திசை சுவடிகள் நூலகம், அதுவும் சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னை, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, தஞ்சாவூர் சரஸ்வதி நூலகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.